விஜய் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்து அந்த நியூ வந்து ஃபேமிலிக்கு எதிரா வந்து கம்ப்ளைண்ட் குடுக்குறாரு. அவங்க வந்து அப்படியே பார்த்துட்டுருக்காங்க. என் அம்மாவ, என் தங்கச்சி எதுக்காக இப்படி பண்றீங்க? ப்ளீஸ் என் மேல வேணா கம்ப்ளைண்ட் குடுத்துக்கங்க. ஆனா அவங்கள விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டே இருக்காரு கிருஷ்ணா. இங்க பாரு, நீ பண்ண வேலைக்கு நான் என்ன பண்ண முடியும்? கம்ப்ளைண்ட் குடுத்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிட்டு இருக்காரு. உடனே காவேரி வந்து உங்கள பார்த்தா பாவமா தான் இருக்கு. ஆனா அந்த பாவத்த நாங்க பார்த்தா எங்களுக்கு தான் பிரச்சனை ஆகும். அதனால தான் நான் கம்ப்ளைண்ட் குடுக்குறோம். விஜய் வேணா அவங்க அம்மாவையும் தங்கச்சியும் அப்படின்ட்டு வந்து காவேரி சொல்றாங்க. காவேரி நீ அமைதியா இரு காவேரி, வேறு வழி கிடையாது. இவங்கள கம்ப்ளைண்ட் குடுத்தா தான் அந்த பசுபதி வெளியே வருவான். அப்பதான் வந்து பசுபதிய கண்டிப்பா பிடிக்கணும்னா இவங்க மேல நம்ம கம்ப்ளைண்ட் குடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்றாரு. சரிங்க அப்படின்ட்டாங்க. சரி, முதல்ல பசுபதியும் அவங்க பையனும் வரட்டும். அதுக்கப்புறமா வந்து எந்த பிரச்சனைனாலும் பார்க்கலாம்னு சொல்லிட்டு காவேரி வந்து அவங்க கிட்ட சொல்றாங்க. அடுத்து வந்து இங்க கம்ப்ளைண்ட்ட வந்து வாங்குறாங்க. இங்க பாருங்க சார், இதுக்கெல்லாம் காரணம் அந்த பசுபதி ராகவும் தான். அவங்க தான் இவங்கள அனுப்பிச்சு நடிக்க வச்சிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, அந்த பசுபதி வேணும்னே இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து டீட்டெயிலாக வந்து கம்ப்ளைண்ட்டாக எழுதி கொடுக்குறாரு. சரிங்க, அந்த பசுபதியும் ராகவையும் நாங்கள் அரெஸ்ட் பண்ணாமல் விட மாட்டோம். நீங்கள் கவலைப்படாமல் போங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்கிறாங்க. விஜய் வந்து வெளியே வராரு. வெளியே வந்தோடனே விஜய்க்கு வந்து ஒரு ஃபோன் வருது. என்னாச்சுங்க அப்படின்னு. ஒன்றும் இல்லை காவேரி, உடனே வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிளம்புறாரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, பசுபதி ரவுடிஸ் எல்லாருமே வந்து அங்கே வந்துடுறாங்க வீட்டுக்கு, விஜயோட வீட்டுக்கு. அங்கே இருக்க பொருளை எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறாங்க. அடுத்தப்படி எல்லாருமே தள்ளி விடுறாங்க பிடிச்சி. உங்களுக்கு என்ன வேணும், ஏன் இப்படி பண்ணேன்? எவ்வளோ தைரியமாக இருந்தால் அந்த விஜய் வந்து எங்களோட முதலாளிக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுப்பான். அந்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கலைன்னா அப்புறம் உங்கள் யாருக்குமே வந்து பொறுப்பு இருக்காது. அவனுக்கு ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க சொல்லுங்கள். அப்படி வாபஸ் வாங்கலை, அதுக்கப்புறம் நீங்கள் யாருமே இந்த உலகத்தில் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடிஸ் எல்லாம் மிரட்டுறாங்க. ஒரு கட்டத்தில் எல்லாருமே வந்து ஏங்க இப்படியே பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு எல்லா பொருளும் எடுத்து வைக்க பாருங்க. எல்லாரையும் தள்ளி விடுறாங்க. அப்போ வந்து கரெக்டாக கங்காவை தள்ளி விட பார்க்குறாங்க. அப்போ கரெக்டாக விஜய் அங்கே வந்துடுறாரு. கங்கா வந்து நம்ம காவேரி வந்து தாங்கி பிடிக்கிறாங்க. அக்கா ஒன்றும் இல்லை, எனக்கு ஒன்றும் இல்லடி அப்படின்றாங்க. எல்லாருமே வந்து பதறி போகிறாங்க. பார்த்தா தாத்தாவை எல்லாருமே வந்து அவங்க வந்து ரவுடிஸ் எல்லாம் அடிச்சிருக்காங்க. அதையெல்லாம் பார்த்து விஜய் செம கோவமாயிடுறாரு. உடனே அந்த வந்த ரவுடிஸ் எல்லாருமே வந்து புரட்டி எடுக்கிறாரு. செம ஃபைட் பண்ணுறாரு. எல்லாருமே அடித்து துவைக்கிறாரு. எவ்வளோ தைரியமாக இருந்தால் என் வீட்டுக்கு வந்து இப்படிலாம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடி கொடுக்குறாரு எல்லாருக்கும். எல்லாரும் என்ன பண்ணுறதுன்னு விஜய் வந்து போட்டு அடிக்க பார்க்குறாங்க. ஆனால் விஜய் எல்லாருமே வெளுத்து வாங்கிடுறாரு. எல்லாருமே வந்து அலறி அடிச்சுட்டு ஓடி போகிறாங்க. அடுத்து வந்து கொஞ்ச நேரத்துலேயே வந்து எல்லாருமே பயந்து போகிறாங்க. அங்கே இருக்கிறவங்கலாம், என்னப்பா விஜய், உனக்கு எது பிரச்சனை? எனக்கு எது பிரச்சனை? உங்களுக்குலாம் எந்த பிரச்சனையும் இல்லை. இல்லைப்பா தாத்தாவை தான் அப்படின்னோடனே, தாத்தா உங்களுக்கு எதுவும் ஆகலை, எனக்கு எதுவும் ஆகலைப்பா அப்படின்றாங்க. கங்கா உங்களுக்கு எதுவும் ஆகலை, எனக்கு எதுவும் ஆகலை விஜய் அப்படின்றாங்க. எல்லாருமே பதறி போகிறாங்க. இந்த மாதிரி அராஜகம் பண்ணுறானே, அவன் மேலே போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்ததால தான் இவ்வளோ கோவமாக இருக்கான், அவங்களெல்லாம் பிடிச்சிட்டோம்ல அதனால தான் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே கரெக்டாக வந்து ஃபோன் வருது. விஜய் வந்து செம்ம டென்ஷனாக ஃபோன் எடுக்கிறார். பார்த்தா பசுபதி, என்னப்பா எப்படி இருந்தது எங்கள் தாக்குதல்லாம்? நீ கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்குற வரைக்கும் இதோட அதிகமாக இருக்கும். நீ என்ன ஆளுங்களை வேணாலும் எவ்வளோ வேணாலும் அனுப்பு, எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். அப்போது எவ்வளோ ஆளுங்களை அனுப்பிச்சாலும் நீ சமாளிப்ப அப்படி தானே? ஆமாம், பார்த்தல உன் ஆளுங்க வாங்கி வந்ததை. கரெக்டு தான், என் ஆளுங்க வந்து வாங்கி தான் வந்தாங்க. ஆனால் எவ்வளோ தான் நான் பண்ணாலும் நீ வந்து வாபஸ் வாங்க மாட்டேங்கிற. கடைசியாக உனக்கு ஒரு செக் வச்சுருக்கேன், இதில் நீ வாபஸ் வாங்கி தான் ஆகணும். என்ன சொல்கிற நீ என்ன பண்ணாலும் நான் அதை வாபஸ் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல. நீ ஆளுங்களை அமிச்சல, அவங்களெல்லாம் எப்படி வந்து அமிச்சேன்னு பார்த்தல, எல்லாம் கரெக்டு தான், நீ வீரம் தான் ஒத்துக்கிறேன். ஆனால் புத்திசாலி நான் தானே அப்படின்றாரு. அது கேட்டு செம்ம டென்ஷனாக, என்னடா வேணும் உனக்கு அப்படின்னோடனே, போதும் போதும், மரியாதை கொடு, வயசுக்கு மரியாதை, உனக்கெல்லாம் என்னையா மரியாதை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு விஜய். இங்கே பார், முக்கியமான வேலை ஒன்று இருக்குது. எல்லோரும் உங்கள் வீட்டில் இருக்காங்க. ஆனால் உங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் மட்டும் மிஸ்ஸிங் ஆகுறாங்க. அவங்க யார்கிட்ட பார்த்தியா நீ அப்படின்னோடனே அதிர்ச்சியாக பார்த்துட்ருக்காரு. நீ யார் சொல்கிற? வேறு யார்? அந்த டைலர் பையன் தான். அந்த டைலர் பையன் எங்கன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமா? அந்த டைலர் பையன் வெளியூரில் இருக்கான்னு நினச்சிட்ருக்கீங்களா? அதுதான் இல்லை, டைலர் பையன் என்கிட்ட தான் இருக்கான். டைலர் பையன் என்கிட்ட இருக்கான்னு உனக்கு வந்து சந்தேகமாக இருக்கா? வேணா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காட்டுறாரு. பார்த்தா வந்து குமரனை வந்து கட்டி வச்சுருக்காங்க. அதை பார்த்து விஜய் அதிர்ச்சி அடைகிறாரு. உடனே வந்து பார்த்தல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு, மரியாதை அந்த கேஸை வாபஸ் வாங்கிடுற. அப்படி வாபஸ் வாங்கலை, அதுக்கப்புறம் டைலரை நீ பார்க்கவே முடியாது. புரியுதா? இந்த விஷயத்தை எல்லாருக்கிட்டையும் சொல்லணும்னு நினைக்காத, யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. போய் ஒழுங்காக போயிட்டு வாபஸை வாங்கிட்டு அதுக்கப்புறமா நீ இரு. அதுக்கப்புறம் உங்ககிட்ட டைலரை ஒப்படைக்கிறேன். என்ன நான் சொல்கிறது செய்ய மாட்டேன்னு நினைக்கிறியா? நான் கண்டிப்பாக செய்கிறேன். முதல்ல கேஸை வாபஸ் வாங்கடா அப்படி சொல்லிட்டு வச்சிடறாரு. அதெல்லாம் கேட்ட விஜய் ஆடி போய் உட்கார்றாரு. காவேரி வந்து என்னங்க என்ன ஆச்சு அப்படின்னோடனே, ஒன்றும் இல்லை காவேரி அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் விஜய் யோசிக்கிறாரு. அடுத்து என்ன பண்ணுறதுன்னு